பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை உயர்த்தும் வரை கர்த்தர் ஓயமாட்டார். ஆதார வசனம் சங்கீதம் 91:14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எல்லாருக்குமே ஏதோ ஒன்று மீது வாஞ்சை இருக்கும், கட்டாயம் இருக்கும். சிலருக்கு கிரிக்கெட்டின் மீது இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியின் மீது இருக்கும். புத்தகங்கள் படிப்பது, சமைப்பது, ட்ராவலிங், வெவ்வேறு இடங்களை பார்த்து ரசிப்பது, டிராயிங் பண்ணுவது, பாடுவது, எழுதுவது, இப்படி ஏதோ ஒன்று மீது வாஞ்சை இருக்கும். அவரவர்கள் வாஞ்சையை பற்றி பேசினால் உற்சாகம் அடைவார்கள். அது சம்பந்தப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து அதில் டீப்பாக போய் அறிந்து புரிந்து என்ஜாய் பண்ணுவார்கள். இது மனித இயல்பு. ஆனால் கண்ணால் பார்த்ததில்லை, தொட்டதில்லை, முகமுகமாய் பார்த்ததில்லை, பேசினதில்லை. ஆனால் அந்த தம் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் கர்த்தர், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. இது எப்படி சாத்தியமாகும்? அந்த காணக்கூடா நிச்சயமுள்ள தேவன் தம் தாயின் கற்பத்தில் கருவாய் இருக்கும்போதே தமது கிருபையினால் சந்தித்து விட்டார் நம்மை. அவர் நம் கருவை கண்டுவிட்டார். கலாத்தியர் 1:15, சங்கீதம் 139:16, எரேமியா 1:5. அந்த அன்பின் ஒளி கிரணங்கள் நம் கருவுக்குள் பாய்ந்து விட்டது, நிலைத்து விட்டது. அன்பு என்பது செயல். இது என்ன செய்தது? எலும்புகள் உருவாகும் முன்னே, அவயவங்கள் ஒன்று உருவாகும் முன்னே அவைகள் உருவாகும் நாட்களையும் எழுதி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது, குறித்து வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பாசம் பாருங்கள். நிறைய மாடுகள் ஒரே சமயத்தில் கன்றுக்குட்டிகள் போட்டிருக்கிறது. கன்றுக்குட்டிகள் அவிழ்த்து விட்டால் முட்டி மோதி தன் தாயிடம்தான் நேராக ஓடும். சில காரியங்கள் விலக்கினால் அதன் மகிமை போய்விடும். ஒன்று தாயின் அன்பு, கர்த்தரின் அன்பு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. இந்த அன்பு கருவறையில் ஆரம்பமானது. இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது, பாரபட்சமே இல்லைங்க. தெய்வம் இல்லை என்று சொல்கிறார்களே, அவர்களுக்குள்ளும் உள்ளது. நாம் வளர வளர இதை நோக்கியே நம்முடைய கவனத்தை அவர் திருப்புகிறார், தம் பக்கம் திருப்புகிறார். சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து திருப்புகிறார். நமக்கு ஆரம்பத்தில் இது புரிவதில்லை. தமக்கு என்று பிரித்து எடுத்தவர்களை ஒவ்வொரு சூழ்நிலை மூலமாக வெவ்வேறு வயதில் கிட்டி இழுத்து கொள்கிறார் இந்த அன்பு தகப்பன். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகியிருக்கிற இயேசு, நிறைவு செய்கிற இயேசு, இயேசுவை நோக்கி என்று வேதம் வசனம் சொல்கிறது. இங்கே விசுவாசம் என்பது அவர் மீது கொண்ட ஆர்வம், தாக்கம், பரிவு, பாசம், பற்று நம்மும் அவரிடம் கிட்டி சேர்க்கிறது. வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு காரணங்களுக்காக அவரிடம் வந்திருந்தாலும் அந்த உந்து சக்தி தான் நம்மை அவரிடம் கிட்டி சேர்த்தது. வேதத்தின் மூலம், சபையின் பிரசங்கத்தின் மூலம், சாட்சிகள் மூலம். வேதத்தில் உள்ள சாட்சிகள், வெளியில் இருக்கிற சாட்சிகள். நாம் அவரை அறிய அறிய இந்த வாஞ்சை அதிகமாகிறது. நம்முடைய பாடுகள், வருத்தங்கள் இவற்றை சுட்டி காட்டி உதவுவார் என்ற பாடல்களுக்கு மக்களின் ரெஸ்பான்ஸு கண்ணீர் வரும். அதை காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவர், ஏனெந்த கல்வாரி கோலம் அடைந்துள்ளார் என்று உணர்த்துகிற பாடல்களுக்கு மக்கள் கதறி அழுவார்கள். பார்த்ததுண்டா? கர்த்தவர் நல்லவர் என்று சொன்னாலே போதும், அழுவேன். இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த அன்பு வாஞ்சை நம்மை மௌனமாக்கி விடுகிறது. அழுகை தவிர பதில் ஏதுமில்லை. அடுத்தவர் எப்படிப்பட்டவர் இதை அறியாவிட்டால் நாம் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள முடியாது. இந்த அறிவு தாங்க அறிவு. இதுதான் நம்மை அவரிடம் கட்டி போட்டிருக்கிறது. அதுதான் வேதத்தை முறையாக வாசியுங்கள், தியானமாக வாசியுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், விளக்கம் கேளுங்கள். இதுதான் அவரை அறியக்கூடிய வழி. அவருடைய நாமம் என்பது பெயரை மட்டும் சுட்டி காட்டுவது அல்லங்க, அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஏசாயா 9:6 அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று காரண பெயர்கள். ஒன்றையும் விளக்க நாட்கள் போதாதுங்க. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்கிறார். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்கிறார். உன்னை ரட்சிக்கவே, பாதுகாக்கவே, ஆசீர்வதிக்கவே, உன்னை பலப்படுத்தவே நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். இவைகளையெல்லாம் நாடி நரம்பெல்லாம் ஏற்றிக்கொண்டவன் தாவீது. நாமும் எப்படி செய்ய வேண்டும்? அவனை ஒவ்வொரு சூழலையும் விடுவித்தார், பாதுகாத்தார். எதிரியின் கையில் இறுதி வரை ஒப்பு கொடுக்கவே இல்லைங்க. அப்படி உங்களை ஒரு நாளும் உங்கள் எதிராளியின் கையில் விடமாட்டார்.
நீங்கள் அவர் மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியால் கொஞ்சம் வாஞ்சை இருந்தால் போதும், கொஞ்சம் படித்தால் போதும், கொஞ்சம் கண்ணீர் விட்டு எழுது அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தால் போதும். எதிராளி என்பது மனிதர்கள் மாத்திரமல்ல, வறுமை ஒரு எதிராளி, நோய் ஒரு எதிராளி, பிரிவினை ஒரு எதிராளி, நஷ்டம் ஒரு எதிராளி, ஏமாற்றம் ஒரு எதிராளி, வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருப்பது ஒரு எதிராளி. இதில் கையில் விடவே மாட்டார். நீங்கள் செய்தது பேசினது தவறாகவே இருந்தாலும் உங்களுக்கு உணர்த்தி மன்னிப்பு கேட்க வைத்து ஜெபத்தின் ஆவியை ஊற்றி ஆச்சரியமாய் விடுவித்து சிக்க வைத்தவனை சிக்க வைப்பார், உங்களை விடுவிப்பார். உபத்திரவப்பட்டவனுக்கு அந்த உபத்திரம் உண்டு, உபத்திரவப்பட்ட உங்களுக்கு உதவி உண்டு, விடுதலை உண்டு. இந்த வாஞ்சையை அதிகமாக்கி கொள்ளுங்கள். அவரோடு இருக்கும் நேரத்தை சற்று கூடுங்கள். இப்படித்தான் அதிகமாக்க வேண்டும். பிறருக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு ஜெபிப்பது போல பிறருக்கு ஜெபியுங்கள். இது அவசியம், அவசியம். கர்த்தரின் காரியங்களை ஏனோ தானோ என்று செய்யாமல் முழு மனதோடு ஆர்வத்தோடு முதலில் அவருக்கு இடம் கொடுங்கள். முதல் நேரத்தை அவருக்கு கொடுங்கள். உண்மையாய் செய்யுங்கள், தேடுங்கள், மகிமைப்படுத்துங்கள், தேவனுக்கு பயந்திடுங்கள், சின்ன காரியங்கள் உண்மையாயிருங்கள். இதெல்லாம் உடைய வாஞ்சையை வெளிப்படுத்துவதாகும், உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதாகும். நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். எதுவுமே நடக்க வேண்டாங்க, உங்கள் மனதிற்குள் ஒரு ஆனந்தம் இருக்கும். தாவீதின் சங்கீதங்களை படியுங்கள், சொல்லி சொல்லி ஆனந்தம் அடையுங்கள். வாக்குத்தத்தங்களை எடுங்கள், அதையெல்லாம் சொல்லி எனக்கு இப்படி நடக்கட்டும் ஐயா, நடக்கும் என்று சொல்லுங்கள். ஏன்? உங்களுக்கு உரிமை உண்டு. இவற்றையெல்லாம் அவர் கவனிக்கிறாருங்க. இதுதான் வாஞ்சையை வெளிப்படுத்துது. இப்படி இருக்கும் நிலை அல்ல இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள், இந்த நிலை அல்ல உங்களுடையது. இதை பார்க்காதீர்கள். தாவீது அபிஷேகம் பெற்றவன் தான். அவன் ஒரு கட்டத்தில் மரணத்திற்கு தமக்கு ஒரு அடி தூரம்தான் இருக்கிறது, இந்த சவுல் என்னை கொல்லாமல் விடமாட்டான் என்று முடிவுக்கு வந்து எதிராளியின் பெலிஸ்தியர் பாளையத்தில் போய் அடக்கலமாகவில்லையா? விட்டுவிட்டாரா? அப்படியே கர்த்தர் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கவில்லையா? 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தானே. டன்னாக பொன் வெள்ளியும் சேர்த்து ஆலயம் கட்டுவதற்கு கொடுத்தானே. மனதிற்கு உள்ளேயே உங்களுடைய விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை குழி தோண்டி புதைக்காதீர்கள். இப்போ இருக்கும் நிலையை பார்த்து புதைக்காதீர்கள். இதெல்லாம் பகற்கனவு என்று மட்டுப்படுத்தாதீர்கள். அது தேவனை மட்டுப்படுத்துவதாகும். நீங்கள் வருத்தப்பட்டால், கவலைப்பட்டால், சோர்ந்து போனால் தேவனை மட்டுப்படுத்துவதாகும். அப்படி மட்டுப்படுத்தாதீர்கள். நீங்கள் ஆராதிக்கும் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நீங்கள் ஆராதிக்கும் தேவன் ஒன்றுமே இல்லாவிட்டால் உருவாக்கி கொடுக்கிற தேவன். மட்டுப்படுத்தாதீர்கள். வாஞ்சையை காட்டுங்கள். அவரிடம் நீங்கள் வாஞ்சை கொண்டபடியால் உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகும் 18:14. உங்களை சிம்மாசனத்தில் உட்காரும் வரை, உங்களுக்கு என்று அவர் ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த உயர்வில் உங்களை உட்காரும் வரை அவர் அமருவதே இல்லை. ஓயமாட்டார். உங்கள் தகப்பன் ஓயமாட்டார். வாஞ்சையை காட்டுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, கருவறையில் கண்டவர் கல்லறை வரை நடத்துகிறவரே, உமது நாமத்து நிமித்தம், கிருபையின் நிமித்தம், வார்த்தை நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம் அடியாளை உயர்ப்பியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என்னை உயர்த்தும் வரை என் தகப்பன் ஓயமாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா.